ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி பேப்பர் கிஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த க்யூட்டான கிஃப்ட் பாக்ஸ் வித் பாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இனிமேல் வரப்போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் உங்கள் ஃபேவரட் கலர் பேப்பர், க்ளூ, சிசர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பரோட 4 சைட்லேயும் 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஹரிசாண்டலாக லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த லைன் மேலே 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி 4 சைஸ்லையும் பண்ணணும். இப்போ அந்த பாயிண்ட்டை வச்சு 2 சைட்லையுமே வெர்டிக்கலாக லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தா 4 சைட்லையுமே ஒரு 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன் மேலே வச்சு மடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஆப்போசிட் சைடு மேலே இருக்க லைன் மேலே வச்சு மடிச்சுக்கணும். இப்போ பார்த்தா நடுவில் 2 லைன் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த லைன் கூட 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த லைன் வரைக்கும் மொத்தம் 4 கட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் 4 கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் மடித்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி இது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கட்டை மடித்து அது மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மீதி இருக்க கட்டையும் மடித்து அது மேலேயும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க நம்ம பேப்பர் கிஃப்ட் பாக்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இப்போ பவுஸ் செய்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கொயர் பேப்பரை இந்த மாதிரி 2 சைட்ஸும் டயகனலாக மடிக்கும்போது நம்மளுக்கு நடுவில் 4 ட்ரையாங்கிள்ஸ் தெரியுது இல்லையா? அதில் ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடில் இருக்க ட்ரையாங்கிளை ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிடணும். அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ சென்டர்லேயும் இந்த 4 கார்னர்ஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இதை மடித்து சென்டரில் வச்சு பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட்லையும். இப்போ குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ உங்கள் கீழே இருக்க சைட்லேருந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பவும் ரெடி. இப்போது இதுதான் நம்மளுடைய கிஃப்ட் பாக்ஸில் எங்கே வேணுமோ அங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.